இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போற மகான் பேர் போசல பாவா. இவர் பண்டரிபுரத்து மகான். பண்டரிபுரத்து மகான்களை நம்ம நிறைய பேரை நம்ம தரிசனம் பண்றோம். பண்டரிபுரத்து மகான்கள் பட்டியல்கிறது 1000 பேருக்கு மேல உண்டு. நம்ம நாயன்மார்கள் சொல்றோம் இல்லையா, 63 பன்னிரு ஆழ்வார்கள்னு சொல்றது மாதிரி நீங்க அங்க போனீங்கன்னா பட்டியல் பெருசா போகும். நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். அதில் போசல பாவா. பண்டரிபுரம் விட்டலன் குடியிருக்கக்கூடிய விட்டலன் அருளுகின்ற திருத்தலம் பண்டரிபுரம். உங்களில் பெரும்பாலானோர் பண்டரிபுரம் போயிருப்பீங்க. போகலைன்னா கூட அந்த தலத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். பண்டரிபுரத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. விட்டலன், ருக்மணி இவர்கள் அருளுகின்ற திருத்தலம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பண்டரிபுரத்துக்கு பக்கத்தில் பாலக்காடு அப்படின்னு ஒரு இடம், பால்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கேரளா இருக்கிற பாலக்காடு இல்லை, அது வேற. பால்காட்டுமாங்க, பாலக்காடு அப்படிம்பாங்க. இந்த கிராமத்தில் தான் போசல பாபா வாழ்ந்து வந்தார். இவருடைய மனைவி பேர் மமதா பாய்னு பேர். ஒரே ஒரு பையன் ஏமாஜின்னு பேர். நல்ல குடும்பம், நல்ல வசதியா இருந்தார். வேளாளர் பிரிவை சார்ந்தவர். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிவை சார்ந்தவர்கள் தான் அதிகம். இதுல ரொம்ப ஒரு பணக்காரர் இவர். யாரு? போசல பாபா ஒரு பணக்காரர். அதாவது பணம் நம்மிடம் அதிகம் இருந்து விட்டால் இறை சிந்தனையும் அந்த அளவுக்கு இருக்குமாங்கிறது சொல்ல முடியாது. பணம் நிறைய சேர்ந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இறை சிந்தனை அவ்வளவா வராது. பணத்தை அனுபவிக்கணும். நல்ல என்ன சொல்றது, ஒரு கேளிக்கை இது போன்ற விதத்துல செலவு செய்பவர்கள் அதிகம் இருக்கின்றார்களே தவிர, இந்த பணத்தை நல்ல வழியில பண்ணுவோம், தான தர்மத்துக்கு கொடுப்போம், நல்ல காரியங்களுக்கு கொடுப்போம், ஒரு திருப்பணிக்கு கொடுப்போம்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறைச்சல். ஆனா இந்த போசல பாபா பார்த்தீங்கன்னா நிறைய தர்ம காரியம் பண்ணுவார். அதுல குறிப்பா ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா துவாதசி. ஒரு பெருமாளுக்கு என்ன விசேஷம்? ஏகாதசி விசேஷம். பெருமாள் கோவில்ல ஒரு போறீங்க, பெருமாள் கோவிலுக்கு போறீங்க, ஒரு ஏகாதசி அப்படின்னா எனக்கு கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். பெருமாளுக்கு வழிபாடுகள்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த ஏகாதசி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? விரதம் இருப்பாங்க பெருமாள் பக்தர்கள். அன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க, வெறும் ஜலம், துளசி ஜலம் மட்டுமே அருந்துவார்கள். துவாதசி மறுநாள், இந்த துவாதசி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த விரதத்தை பூர்த்தி செய்து நீராடி முடித்த பிறகு, பெருமாளை வணங்கின பிறகு சாப்பாடு சாப்பிட்டு விரதத்தை முடிச்சிருவாங்க. துவாதசி அன்னைக்கு சாப்பிடுவாங்க இல்லையா? எல்லா இடத்துலையும் அப்படிதான் நடக்கும். இவர் என்ன பண்ணுவார்? போசல பாபா இந்த துவாதசி அன்னைக்கு அன்னதானம் செய்வார் பண்டரிபுரத்தில். அதுக்கு எப்ப போவார் பண்டரிபுரத்துக்கு? தன்னுடைய கிராமத்திலிருந்து எப்ப புறப்படுவார்னா தசமி அன்னைக்கே போவார். ஏகாதசிக்கு முந்தின நாள் அன்னைக்கே போயிட்டு அந்த பண்டரிபுரம் விட்டலனை தரிசனம் பண்ணிட்டு, ஏகாதசி அன்னைக்கு கோவிலே இருந்து பெருமாளை வணங்கி விட்டலனை வணங்கி துவாதசி அன்னைக்கு எல்லாருக்கும் அன்னதானம் செய்வார். நிறைய அன்னதானம் செய்வார், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பார். இருக்கின்ற தானங்களிலேயே மிகவும் உயர்ந்த தானம் என்று போற்றப்படக்கூடியது அன்னதானம். எத்தனையோ தானங்கள் இருக்கு. கோதானம் சொல்லுவோம். ஒரு பசுவை தானமா ஒருத்தருக்கு கொடுக்கறது கோதானம்னு பேரு. நிலத்தை ஒருத்தருக்கு தானமாக கொடுப்பது பூதானம் என்று சொல்வார்கள். ஒரு தங்கத்தை, ஒரு தங்க காசை ஒருத்தருக்கு தானமாக கொடுப்பது சொர்ணதானம் என்று சொல்வார்கள். வஸ்திரம், வேஷ்டி, துண்டு, புடவெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுக்கறது வஸ்திர தானம்னு சொல்லுவாங்க. நிறைய தானங்கள் உண்டு. எத்தனையோ தானங்கள் இருந்தாலுமே அத்துணை தானங்களிலும் மிகச் சிறப்பான தானமாக, உயர்ந்த தானமாக சொல்லப்படக்கூடியது அன்னதானம். ஏன் அன்னதானத்துக்கு சொல்றாங்க? தங்கத்தோட விலை அதிகம், நிலத்தோட விலை அதிகம், ஒரு பசுவினுடைய விலை அதிகம், எல்லாமே அதிகம். சாப்பாடுங்கிறது சாதாரணம். ஆனா ஏன் சாப்பாடு இந்த அன்னதானத்தை சிறப்பித்து சொல்கிறார்கள் அப்படின்னா, அன்னம் ஒன்றுதான் தானம் பெற்றவருக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியது. அப்படின்னா மற்ற தானங்கள் திருப்தி கிடையாத?
அப்படின்னு தோணுது இல்லையா? இப்ப சொர்ண தானம் வச்சுக்கோங்க, தங்கத்தை தானமா கொடுக்கறது. உங்களுக்கு யாரான ஒருத்தர் ஒரு 2 கிராம் காயின, இன்னைக்கு 1 கிராம் காயினே 10,000க்கு மேல, ஒரு 2 கிராம் தக்க மாதிரி இருக்கும், அந்த 2 கிராம் காயினை ஒருத்தர் உங்களுக்கு தானமா கொடுக்கறாங்கன்னா, ஆஹா 20,000க்கு மேலாச்சே அப்படின்னு நினைக்காம இந்த மனசு என்ன தெரியுமா நினைக்கும்? தானம் தானே கொடுக்கறான், ஒரு 4 கிராமா கொடுத்துருக்கலாமே, 8 கிராமா கொடுத்துருக்கலாமேன்னு மனசு நினைக்கும். ஒரு பசுவை தானம் கொடுக்கறாங்கன்னா, ஏன்னா ஒரு பசுவை கொடுக்கறது, 2 பசு கொடுத்தா நமக்கு நிறைய பால் கறந்து விற்கலாமே தோணும். திருப்தி கிடையாது. எந்த தானத்துல திருப்தி? அன்னதானத்தில் மட்டுமே ஒருவருக்கு திருப்தி கிடைக்கும். சாப்பிட்ட பிறகு நம்ம சொல்லுவோம், அப்பப்பா இதுக்கு மேல என்னால ஒரு பருக்க கூட சாப்பிட முடியாது, நம்ம சொல்றோம் இல்லையா? திருப்தியை கொடுக்கக்கூடிய தானம்ங்கிறதுனால அன்னதானம் சிறப்பாக போற்றப்பட்டது. இந்த தானத்தை தான் போசல பாபா துவாதசி என்று பண்டரிபுரத்தில் நடத்துவார். ஒரு பையன் வருவான், இவரோட மனைவியோட போவார், பெரிய அன்னதானத்தை பண்ணுவார். காசு பணம் நிறைய இருக்கு, நிறைய செய்வார், வயல்கள்லாம் நிறைய உண்டு. எப்பவுமே நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. நேத்திக்கு இருந்தது போல இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிறது மாதிரி நாளைக்கு இருக்காது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்தையும் ஏத்துக்க தயாரா இருக்கணும். எப்ப நமக்கு சந்தோஷம் வரும் தெரியாது, எப்ப நமக்கு துக்கம் வரும் தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும், ரொம்ப முக்கியமானது அது. நம்ம சந்தோஷம் வந்தா கொண்டாடுகிறோம், கூத்தாடுகிறோம், துக்கம் வந்தால் துவண்டு போகிறோம். சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்கிற அதே மனசு துக்கத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவ? இந்த வாழ்க்கையில என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் ஆகலாம் அப்படிங்கிற தெளிவு தான் நமக்கு ரொம்ப அவசியம். நமக்கு அதுதான் ரொம்ப அவசியம். நமக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சு, ஒரு வேலை போயிடுச்சு, ஒரு வீட்டை விற்கும்படியா இருக்கு, ஒரு சோகம் வருது அப்படின்னா ஐயோ அப்படின்னு உட்காந்துடுறோம், கடவுளை திட்டுறோம், கூட வீட்டில் இருக்கிறவங்களை திட்டுறோம், எல்லாம் ஒன்னாலாச்சு ஒன்னாலாச்சு இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்குறோமே, எவ்வளவோ பார்க்குறோமே. அதே போல சூழல் மாறுகிறது. இந்த பண்டரிபுரம் சுற்றி இருக்கிற பல பகுதிகளில் மழை இல்லை. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா விவசாயம் தான் பிரதான தொழில். இன்னைக்கு எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு, இன்னைக்கு நிறைய தொழிலாம் இருக்கு. இன்னைக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா விவசாயம் தான் முக்கியமானது. தண்ணி இல்லை அப்படின்னா ஒண்ணு கிடையாது. அங்க மழை இல்லை, கடும் பஞ்சம், வறட்சி. என்ன பண்ண முடியும்? இவற்ற இருக்கிற சொத்தெல்லாம் கரையிறது, போசல பாவாட்ட இருக்கிறதெல்லாம் கரையிறது, எல்லாம் கரைஞ்சு போறது. கையில பணம் இல்லை, பொருள் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனாலும் துவாதசி அன்று நடத்துகிற அன்னதானத்தை விட்டுடக்கூடாது. அவரோட மனசுல ஒரு எண்ணம், அன்னதானத்தை இப்படியும் விட்டுடக்கூடாது. இப்ப ஒரு அன்னதானம் அப்படின்னா, ஒரு அன்னதானம் பண்றோம்னு வச்சுங்களேன், என்ன பண்ணலாம்? ஒரு இலை போட்டு சாப்பாடு போடலாம், ஒரு சாம்பார், ரசம், பொரியல், பாயசம், வடை எல்லாம் போட்டு பண்ணலாம். இல்லை சார் என்னால் அவ்வளோ பண்ண முடியாது சார், இலை போட்டெல்லாம் பண்ண முடியாது சார், அந்த அளவுக்கு என்கிட்ட பொருள் வசதி இல்லை அப்படின்னா, ஒரு பாக்கு மட்ட பிளேட்டில் ஒரு தயிர் சாதம், ஒரு சாம்பார் சாதம், ஒரு பொரியல் வச்சு கொடுக்கலாம். இல்லை சார் அதுக்கும் என்கிட்ட வழி இல்லை சார், ஆனால் அன்னதானம் கொடுக்கணும்னு ஆசை இருக்கு சார், சரி ஒரு தயிர் சாதத்தை மட்டுமாவது கொடுக்கலாம் இல்லையா? மனிதனுடைய பசியை போக்குவது தான் உணவு. அதற்கு இவ்வளோ வெரைட்டி தான் வேணுங்கிறது கிடையாது, எது கொடுத்தாலும் பசி அடங்க போறது. அது போல நம்ம கொடுக்கலாம். இப்ப போசல பாவாட்ட பாத்தீங்கன்னா எந்த விதமான அன்னத்தையும் தயார் செய்வதற்கு காசு இல்லை, பைசா இல்லை, பொருள் இல்லை. அப்பாவும் பையனும் என்ன பண்றாங்க, இந்த குடும்பம் நடத்தணுமேங்கிறதுக்காக காட்டுல போய் விறகு வெட்டி
மரத்தெல்லாம் வெட்டி அந்த குச்சிகளை ஒரு கட்டாக கட்டி பக்கத்து ஊர்களுக்கு போய் வித்து அதை காசாக்கி அந்த காசு தான் குடும்ப ஜீவனத்திற்கு. சொன்ன பார்த்தீங்களா, வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொன்னேன் இல்லையா? இந்த போசல பாபா வாழ்க்கை இப்படி மாறுது பாருங்க. ஓஹோன்னு இருந்தவர் அதல பாதாளத்திற்கு வருகிறார். ஆனாலும் தான் செய்த அன்னதானத்தை விடக்கூடாது. அவரோட மனசுல ஒரு எண்ணம், அன்னதானத்தை விடக்கூடாது அப்படின்னு நினைச்சு துவாதசி வந்ததுன்னா என்ன பண்ணுவாராம், விறகு கட்டெல்லாம் நிறைய ஒடிச்சு வித்து அதுல கிடைக்கிற காசை கொண்டு சோள மாவு தான் வாங்க முடிஞ்சது அவரால். சோள மாவு, சாதாரணமான சோளத்தை வாங்கி மாவாக்கி அந்த மாவை கொண்டு போய் பண்டரிபுரத்துல யாருக்கானு அன்னதானம் பண்ணணும், அந்த மாவை கொடுக்கணுங்கிறதுக்கு நிற்கிறார். பண்டரிபுரம் போயிட்டார். பண்டரிபுரத்துல காத்திருக்கார், இந்த மாவை வச்சுட்டு காத்துட்டு இருக்கார். அவருக்கு பக்கத்துல இருக்கிற சில இடங்கள்லாம் அன்னதானம் செய்கிறவங்க வேறு சில சுவையான பதார்த்தங்களை கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட ஏதோ காசு பணம் இருக்கு, ஏதோ பரம்பரையா ரொம்ப பணக்காரங்களா, இவரை விட பணக்காரங்களா இருக்கிறவங்க போல இருக்கு. அவங்கெல்லாம் நல்ல அன்னதானத்தை பண்றாங்க. ஏதோ ஒரு சப்பாத்தி, ஒரு ரொட்டி கொடுக்கறது, ஒரு உணவு கொடுக்கறது, இதெல்லாம் அந்த இடத்துல அன்னதானங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது போல இடத்துல யாரான ஒருத்தங்க இவற்றை போய் சோள மாவு வாங்கி சாப்பிட்றதுக்கு நிற்பாங்களா? ஏன்னா பக்கத்துல ஒரு இடத்துல ரொட்டியே போடுறாங்க, உட்காத்தி வச்சு ஒரு சாப்பாடே கொடுக்குறாங்க. அதை விட்டுட்டு நீ நடத்துகிற அன்னதானம்ங்கிற பேரில் இந்த சோள மாவை வாங்குறதுக்கு யாருன்னு வருவாங்களோ? நம்ம யோசிப்போமா இல்லையா? நம்ம யோசிப்போம் இல்லையா? எங்கே நிறைய கொடுக்குறாங்களோ அங்கே தான் போய் நிற்போம். அதுபோல் இவருடைய அன்னதானத்திற்கு யாருமே வரல. மனசு ரொம்ப ஒடிஞ்சு போற. பகவானே என்ன சோதனை இது? விட்டலன்ட்ட பிரார்த்தனை பண்றார். யாருமே அதிதிகள் என்னுடைய இடத்திற்கு வந்து இதை பெறமாட்டார்களே, இதை வாங்கி சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்களே, இப்படி யாருமே சாப்பிடலன்னு நானும் சாப்பிட முடியாது, நானும் பட்டினி தான் இருக்கணும். துவாதசி அன்னைக்கு முத நாளே பட்டினி. இதை யாரும் வாங்கலன்னா என்னோட மனசு நான் சாப்பிடுவதற்கு ஒப்புக்கொள்ளாது, நானும் பட்டினி தான் இருக்கணும். பகவானே எல்லாம் உன்னுடைய அருள் தான் அப்படின்னு பிரார்த்தனை பண்றேன். கொஞ்ச நேரத்துல விட்டலனும் ருக்மணியும் முதியவர்களாக கந்தல் ஆடையோடு, கசங்கின ஆடையோடு, கிழிந்த ஆடைகளோடு இவரோட இடத்துக்கு வராங்க. ஒரு வயசான ஒரு தாத்தா பாட்டின்னு வச்சுக்கங்களேன், ஆடையெல்லாம் கசங்கிருக்கு. நம்மளாம் பார்க்குறோம் இல்லையா? ஆடெல்லாம் கசங்கிருக்கு, அங்கங்கே கிழிசல் வேற. இவங்க 2 பேரும் இவரோட இடத்துக்கிட்ட வராங்க. இந்த போசல பாபா பார்த்தோன்னே, வாங்கோ வாங்கோ, நீங்கள் அன்னதானம் வாங்கிக்கிறீங்களா? நான் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற. என்ன அன்னதானம் பண்ணுறீங்க? முதியவர் கேட்கிறார். யார்? விட்டல். நான் கஷ்டப்பட்டு விறகெல்லாம் உடைச்சி விற்று அதில் வர காசு வச்சு இந்த சோள மாவு தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இதைத்தான் நான் அன்னதானம் பண்ணுறேன், என்னால் வேற எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற. அப்படியா? சோள மாவை நான் வாங்கிக்கிறேன். வாங்கிக்கிறார். யாரு? விட்டலன். முதியவர் வாங்கிக்கிறார். அங்கேயே 2 பேரும் உட்கார்றாங்க. முதியவரும் அவருடைய மனைவி ருக்மணியும் விட்டலனும் உட்கார்றாங்க. ஒரு அடுப்பு தயார் பண்றாங்க. அடுப்பு தயார் பண்றதுன்னா கீழே ஒரு குழி போட்டு மேலே கல் வச்சு, ஒரு பாத்திரத்தை, ஒரு தோசை கல் மாதிரி ஒரு கல் வச்சு விறக வச்சு எரிய விட்டு இந்த மாவை பிசைஞ்சு, எது? சோள மாவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அதை ரொட்டிகளாக சுடுகிறார். யார் சுடுறா? விட்டலனே. பக்கத்தில் இருக்கிற ருக்மணி. இவர் ரொட்டி தயார் பண்ணி கொடுப்பார், ருக்மணிகிட்ட கொடுப்பார். ருக்மணி அதை அடுப்பில் போட்டு வாட்டி எடுக்கிறது. இதை பார்க்கிறார் போசல பாபா, பார்க்கிறார். ஆகா, இந்த மாவை வச்சு ரொட்டி சுடுறாங்களே, அவங்க சாப்பிட்றதுக்கு பண்றாங்களே அப்படின்னு உட்கார்ந்துருக்கார். விட்டலனும் ருக்மணியும் அந்த ரொட்டியை சாப்பிட்றாங்க. இந்த பக்திக்கு பேரு ஆத்மார்த்த பக்தின்னு பேரு. ஆத்மார்த்த பக்தி அப்படின்னா அந்த பக்திங்கிறது நிஷ்காமிய பக்தின்னு சொல்லுவார். ரமணர் சொல்லுவார் நிஷ்காமிய பக்தி அப்படிம்பார்.
எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பாராத பக்தி நிஷ்காமிய பக்தின்னு பேர். பக்தியில எதையும் எதிர்பார்க்க கூடாது. நம்ம யாரான அப்படி இருக்கோமா? நம்ம யாரானு அப்படி இருக்கோமா? உங்களால சொல்ல முடியுமா? நாமெல்லாம் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து தான் பக்தி செய்கிறோம். கோவிலுக்கு போறோம், சாமி எனக்கு இதை கொடுத்துரு, நாளைக்கு இஎம்ஐ கட்டணும், என்கிட்ட காசு இல்லை, எப்படியான இஎம்ஐக்கு பணம் வந்து சேர்ந்தாகணும், பணத்தை கொடுத்துடணும், சாமிகிட்ட கேட்குறோம். எல்லா பிரார்த்தனையும் சாமிகிட்ட கொண்டு வைக்கிறோம். பொருள் சார்ந்த பிரார்த்தனைகளை சாமி கிட்ட வைக்கிறோம். இது நிஷ்காமிய பக்தி கிடையாது. இங்க போசல பாபாட்ட இருந்து பார்த்தீங்களா, இதுதான் நிஷ்காமிய பக்தி. எதையுமே எதிர்பார்க்கல. அதனால என்ன நடக்கிறது? அவர் கொடுக்கிற சோளமாவை ரொட்டிகளாக தயாரிக்கிறார் விட்டலன். அந்த ரொட்டிகளை சுடுகிறாள் ருக்மணி. 2 பேரும் சாப்பிடுறாங்க. பகவானும் பகவானுடைய மனைவியும் சாப்பிட்றாங்க. போசல பாபா உட்காந்து பார்த்துட்டு இருக்கார். ஆஹா, நம்ம கொடுத்ததை வச்சு சாப்பிட்றாங்களே அப்படின்னு பார்க்கிறார். விட்டலனும் ருக்மணியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். இந்த உணவினுடைய சுவையை பரிமாறிக்கொள்கிறார்கள். எப்படி பரிமாறிக்கொள்கிறார்கள்? சாப்பிட்டோன்னே அந்த ருக்மணி கிட்ட விட்டலன் கேட்பானா, ஏ ருக்மணி, மெதுவா, இவருக்கு கேட்காம, இந்த ரொட்டி இவ்வளோ பிரமாதமா இருக்கே, இத்தனை சுவையோடு இருக்கே, எப்படி இத்தனை சுவையாக உன்னால ரொட்டி தயார் பண்ண முடிகிறது அப்படின்னு விட்டலன் கேட்கிற போது ருக்மணி சொல்வாளாம், இந்த போசல பாபா அன்போடு கொடுத்த அந்த சோள மாவுல தான் இத்தனை சுவையும் காணப்படுகிறது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. வாழ்க்கையில சாப்பாடு அப்படிங்கிறது நம்ம எத்தனை பதார்த்தங்கள் சாப்பிடுகிறோம் முக்கியமே இல்லை. ஒரே ஒரு தயிர் சாதம், ஒரே ஒரு சாம்பார் சாதத்தை ஒருத்தர் மனசு அன்போட இவரது பசியை போக்க வேண்டும்ங்கிறத மனசுல நினைச்சு அந்த கொடுக்குறாங்க இல்லையா, அதுல கிடைக்கிற திருப்தி, சந்தோஷம் எதுலையுமே கிடைக்காது. ருக்மணி சொல்றா, இந்த போசல பாபா அன்போடு கொடுக்குறான், அன்னதானம் பண்றான் இல்லையா, எத்தனையோ பேர் எத்தனையோ பொருட்களை தானம் பண்ணினாலுமே அவர்களிடம் நான் என்கிற, தான் என்கிற அகங்காரம் காணப்படுகிறது. நான் எவ்வளவு தானம் பண்றேன் பத்தியா, நான் எவ்வளவு பேருக்கு கொடுக்குறேன் பத்தியா, அதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த போசல பாபாட்ட அது இல்லை. அதனால் இந்த பதார்த்தம் சுவைக்கிறது. ருக்மணி சொல்றாளாம். எல்லாம் முடிச்சுட்டு மிச்சம் ரொட்டியெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு என்ன பண்றாங்களா, அந்த ரொட்டி அப்படியே ஒரு டப்பால போட்டு கொடுக்குறாங்க. யாரு? போசல பாபா கிட்ட. நீ பல பேருக்கு அன்னதானம் பண்ணணும்னு கொண்டு வந்தல சோள மாவு, அதுல தயார் பண்ணினது, நீ அடுத்து சில பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு மிச்சத்தை உன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போ, உன்னுடைய மனைவிக்கு கொடு, உன்னுடைய மகனுக்கு கொடு, நீங்கெல்லாம் சாப்பிடுங்க பகவான் சொல்றார். போசல பாபாவுக்கு அப்போதுதான் தோன்றுகிறது, என்னடா அது இந்த அளவுக்கு நெருக்கமாக பேசுகிறாரே, நமது குடும்பத்தை பற்றி அறிந்தவர் போல் பேசுகிறாரே அப்படிங்கிற ஆச்சரியத்தோட இவர்களை பார்த்து வணங்கி விழுகிற போது அடுத்த கணம் இருவரையும் காணவில்லை. அப்பத்தான் அவருக்கு தெரிகிறது, இன்றைய தினம் தான் நடத்திய அன்னதானத்திலே கலந்து கொண்டது சாட்சாத் விட்டலனும் ருக்மணியும் அப்படிங்கிறது அப்பத்தான் அவருக்கு தெளிகிறது. ஆத்மார்த்தமான பக்தியோடு நம்ம என்ன செஞ்சாலும் கடவுள் வருவாருங்கிறது இதைத்தான் சொல்றது. எல்லாம் முடிச்சுட்டு அந்த மிச்சதெல்லாம் பலருக்கும் தானம் செய்கிறார். அந்த ரொட்டிகளை எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். ரொட்டி வளர்ந்து கொண்டே போகிறதா. பலருக்கும் தானம் செய்துவிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போறார். வீட்டுக்கு எடுத்துட்டு போய் மனைவிக்கு கொடுக்கிறார், மகனுக்கு கொடுக்கிறார். அவர்களும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஆனந்தமாக சாப்பிடுகிறார்கள். ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு நல்ல மனசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவரை சுற்றி நடக்கிறதும் நல்லதாத்தான் இருக்கும். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யன பெய்யும் மழை நம்ம சொல்லுவோம் இல்லையா. நல்லா சாமி ஒத்த இருந்தா போறோம், மழை பெய்யும்.
இந்த ஊர் பஞ்சத்துல இருக்கு, இந்த ஊர் வறட்சியில இருக்கு. ஆனா நல்லாசாமி ஒருத்தர் இருக்கார் இல்லையா, யாரு? போசல பாபா. அதனால என்ன நடக்கிறது? மாற்றம் நடக்கிறது. மழை பெய்கிறது, விளைச்சல் கூடுகிறது. அங்க இருக்கிற அத்தனை பேருமே ஆனந்தப்படுகிறார்கள். ஆகா, போசல பாபாவோட நல்ல மனசுனால ஊர்ல இருக்கிற வறட்சி போயாச்சு அப்படின்னு எல்லோரும் அவரை கொண்டாடுகிறார்கள். இந்த மழையெல்லாம் பெஞ்சு விளைச்சல்லாம் கூடின பிறகு எல்லோருக்கும் வருமானம் வருது. ஆனா போசல பாபாவுக்கு வருமானம் இல்லை. என்னடா அவர்கிட்ட கொஞ்சம் வயல் இருக்குல்ல, ஏன் அவருக்கு வருமானம் வரல? அவருடைய வயல்கள்ல விளைகிறத யாரோ எடுத்துட்டு போயிடுறாங்க, கால்நடைகள் மேய்ந்து விடுகின்றன. இதெல்லாம் அந்த பொருட்டா ஒரு காவல்லாம் போட்டு பண்ண மாட்டார், போசல பாபா பண்ண மாட்டார். யார் வேணாலும் எடுத்துக்குங்க அப்படிங்கிற ஒரு ரகம் அவர். இவருக்கு எதுவுமே கிடைக்கல, விளைச்சலையும் கிடைக்கல. ஆனா கவலைப்படலை. ஆனாலும் அரசாங்கத்துக்கு வரி செலுத்தணும் இல்லையா, ஒரு வீட்டுக்கு வரி, வயலுக்கு வரி, இது போல ஒரு வரியெல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கு. விளைச்சல் எல்லாத்துக்கும் ஒரு வரி கட்டணும். இந்த வரி கட்டுறதுக்கு காசு கிடையாது. வரி கட்டுறதுக்கு காசு கிடையாது. பொருள் இருந்தா தானே வித்துட்டு ஒரு பொருளை வித்துட்டு பணமாக்க முடியும். இவற்றை அதுவும் இல்லை, தடுமாறுகிறார். இந்த வரி வசூல் பண்ற ஆசாமி ரொம்ப முரட்டுத்தனமா இருப்பார், அரசாங்க பணியாள் முரட்டுத்தனமா இருப்பார். அவர் வீட்டு வாசல்ல வந்து ஏ போசல பாவா, போசல பாவா அப்படின்னு குரல் கொடுக்கிறார். வீட்டுக்குள்ள மறைஞ்சுட்டார். நம்மளை பார்த்து தானே தாறுமாறா கேள்வி கேட்பான், நம்மளோட மானம் போயிடும், பயந்து வீட்டுக்குள்ள இருக்கார். வாசல்ல கத்தின அந்த ஆசாமி வீட்டுக்குள்ளே வர, இவரை தேடிட்டு வர. எங்க இருக்க போசல பாவா, எங்க இருக்க, வா வெளியே, இந்த ரசீதை வாங்கிக்கொள் அப்படிங்கிற. ரசீது வாங்கிக்கிறதா? போசல பாபா மறைஞ்சிருக்கார், வீட்டிலே ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கார். எப்படி ரசீது வாங்க முடியும்? பணம் கட்டினா தானே ரசீது கிடைக்கும். நான் பணமே கட்ட முடியலையே, வரியே கட்ட முடியலையே அப்படின்னு யோசிச்சு வெளியில வந்து, என்னப்பா ரசீது கொடுக்குற, நான் பணமே கட்டலையேன்னு சொல்லுகிற போது, அதெல்லாம் ஒருத்தன் பணத்தை கட்டிட்டான், நான் உங்ககிட்ட ரசீது கொடுக்கத்தான் வந்தேன், இந்தா ரசீது அப்படின்ப. எப்படிப்பா இருந்தா, யாரு பணம் கொடுத்த அப்படின்னு கேட்பேன். இந்த கடைசியில இருந்தாப்பா அப்படின்னு ஆள் அடையாளத்தை சொல்லுவார். ஆள் அடையாளத்தை சொல்லுவார், இந்த வரி வசூல் பண்றவர் சொல்லுவார். போசல பாபா உடனே போய் அந்த ஆளை கண்டுபிடிப்பார். ஏன்பா நீ எனக்கு பணம் கொடுத்தியா அப்படின்னு கேட்பார். அதே அடையாளம் அவர்கிட்ட தான் இருக்கும். நான் கொடுக்கலையப்பா, எங்கிட்ட எது பணம், நான் எப்படி உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுகிற போதுதான் போசல பாபாவுக்கு விட்டலன் உணர்த்துவான், உனக்கான வரியை நான் தான் கட்டினேன், உன் நிலத்துக்கான வரியை நான் தான் கட்டினேன்னு விட்டலன் சொல்வானா. இவருடைய பக்தியினால என்னென்ன மாற்றங்கள் பாருங்க. ஒரு முறை இவருடைய வீட்டுல, யாரு? போசல பாபா வீட்டுல ஒரு நாம சங்கீர்த்தனம், ஒரு பஜனை கச்சேரி நடக்கும். அதுல வந்திருந்த ஒரு பக்தர், ஒரு நாம சங்கீர்த்தனம் பாடக்கூடியவர், ஒரு விஷ நாகம் தீண்டி இறந்து விழுந்துடுவர். போசல பாபா அப்பதான் வருவார், எங்கேயோ போயிட்டு அப்பதான் வருவார், வீட்டுல நடக்கும். இவர் ஏன் படுத்திருக்கார் கூடத்துல, இறந்து கிடப்பார். இவர் ஏன் படுத்து கிடக்கார்? இறந்து கிடக்கிறவரை சும்மா படுத்து கிடப்பவராக நினைச்சு கட்டு, அப்பா எந்திரிப்பா, நீ விட்டலனை பத்தி பாடலாம் பாடணும், நான் அதை கேட்கணும், நான் ஏதோ வேலையை கொஞ்சம் வெளியில போயிட்டேன், இப்பதான் வந்திருக்கேன், நீ நல்லா பாடுவிய விட்டலனை பத்தி, நீ பாடல்கள் பாடு, நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாராம். கொஞ்ச நேரத்துல அவர் எழுந்து உட்காருவாராம். விஷநாகம் தீண்டியவர் யாருடைய குரலுக்கு செவிமடுக்கிறார்னா, போசல பாபா சொன்னோன்னு எழுந்து உட்காருகிறார். அதெல்லாம் யாருடைய அருள்? விட்டலனுடைய அருள். இது போல இந்த போசல பாபா வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள். ஆத்மார்த்தமான பக்தி தான் கடவுளின் அருகில் நம்மை அழைத்து செல்லும், மகான்களுடைய அருகில் நம்மை அழைத்து செல்லுங்கிறதுக்கு இது போன்ற உதாரணங்கள் தான் நமக்கு சாட்சி.